அந்த ட்ரிங்க்ல அடிக்ட் ஆயிரும். அப்படி அடிக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும், கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அது இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது. நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எந்த மர்மமும் இல்லைங்க. ஹாஸ்பிட்டலுடைய முக்கியமான மருத்துவர் எனக்கு ரொம்ப நெருங்கியவர் தான். அவர்கிட்ட நான் தொலைபேசியில பேசினேன். அவர் எல்லா டீட்டெயில்ஸும் சொன்னாரு. எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை நாம எப்படி தடுக்கிறது, எப்படி நாம புரியுற மாதிரி ஏபிசி அப்படின்னு சொல்றேன். அதை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஏ ஃபார் அதெல்லாம் வேண்டாம், விட்டுடுங்க. கண்டிப்பாக ஆல்கஹாலுக்கு நோ சொல்லிடுங்க. அது ஃபர்ஸ்ட் விஷயம். இதை ரோபோ சங்கரே அவரோட கடைசி பதிவு ஒண்ணுல ஒரு அட்வைஸா எல்லாருக்கும் சொல்றாரு. அதை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க மனசு மாறிடுவீங்க. ஏற்கனவே ஒரு ஹெப்படைட்டிஸ் பி இருக்கிறவங்கள பிக் பண்ணிட்டு அதை நீங்க இவங்களையும் பிக் பண்ணாலும் உடனடியா நீங்க டாக்டர் கிட்ட போய் உஷாராயிடணும். அடுத்து சி ஃபார் கார்போஹைட்ரேட். மஞ்சள் காமாலை, ஜாண்டிஸ், கல்லீரல் பாதிப்பு, இதனால பாதிக்கப்படுற ஆண்கள் முக்கியமா நிறைய பேர் இருக்காங்க. பெண்கள், குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கடந்த 2 நாளா ரோபோ சங்கர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த நியூஸ் சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வேகமா பரவிட்டு வருது. நிறைய அவேர்னஸும் கிரியேட் ஆயிருக்கு. சரி, ரோபோ சங்கர் இறந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன? நிறைய பேர் அதுல மர்மம் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எந்த மர்மமும் இல்லைங்க. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவரை கடைசியா ட்ரீட்மெண்ட் கொடுத்த அந்த ஹாஸ்பிட்டலுடைய முக்கியமான மருத்துவர் எனக்கு ரொம்ப நெருங்கியவர் தான். அவர்கிட்ட நான் தொலைபேசியில பேசினேன். அவர் எல்லா டீட்டெயில்ஸும் சொன்னாரு. அவருக்கு வந்த நோய் சிரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கல்லீரல் பாதிப்பு. இப்போ கல்லீரல்ல நார்மல் கல்லீரல், அப்புறம் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவோம். கொஞ்சம் வீங்கி போகும். அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா சிரோசிஸ். கொஞ்சம் அது சுருங்கி கொஞ்சம் முள்ளா அந்த லிவர் கொஞ்சம் மாறும். அதுக்கப்புறம் என் ஸ்டேஜ் லிவர் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். கடைசி கட்டமான சிரோசிஸும் தாண்டி அந்த லிவர் சுத்தமாக செயலிழந்துடும். அதனால மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன். ஸோ நேற்று அவருக்கு வந்தது ஒரு லிவர் சிரோசிஸ் உடைய என் ஸ்டேஜ். அதனால ரத்தம் வெளியில அதிகமாக லீக் ஆனது. அதாவது எமட்டமெசிஸ் அண்ட் மெலினான்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். தமிழ்ல கீழ் வழியாக ரத்தம் நிறைய போயிருக்கு. எமட்டமெசிஸ் அதாவது உணவு குழாய் வழியாகவும் ரத்தம் நிறைய வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் பிளட் லாஸ் அதிகமாகி, நான் ஏற்கனவே சொன்னேன், மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வென்டிலேட்டர் பொருத்தப்பட்டு நிறைய மெஷர்ஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவரால் காப்பாற்ற முடியல. ஸோ இப்போ இந்த ஃபேக்ட்ல இருந்து நாம் என்ன மெயினாக கற்றுக்க போகிறோம்? இப்போ ஜாண்டிஸ், காமாலை பயப்படணுமா? ஆமாம், கண்டிப்பாக பயப்படணும். ஆனால் ஒரு சில பேர் தான் சிவியராக தாக்குது. இது ஜாண்டிஸ்னு ஒன்று நீங்கள் நிறைய பேர் நினைப்பாங்க கல்லீரல் மட்டும்தான் பாதிக்கும்ட்டு. நிறைய காரணங்கள்னால ஜாண்டிஸ் வரலாம். சிம்பிளாக உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். லிவருக்கு மேலே ஈமோலைசிஸ்ன்னு சொல்லுவோம். ரத்தம் சம்மந்தப்பட்ட காரணங்கள்னால கூட ஜாண்டிஸ் வரலாம். அப்புறம் கல்லீரல் பாதிப்பு. அதுக்கப்புறம் கல்லீரலை தாண்டி அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பித்தப்பை அதை சுற்றி இருக்கிற கொள்ளைகள்லாம் அடைப்பு இருந்தால் கூட அதனால ஜாண்டிஸ் வரலாம். இப்போ கல்லீரல் பாதிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நாம் எப்படி தடுக்கிறது, எப்படி நாம் ஹெல்த்தியாக வச்சுக்கிறது? ஸோ இதை பற்றி சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஏபிசி அப்படின்னு சொல்கிறேன். அதை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏ ஃபார் ஆல்கஹால். மதுவை ஒழிப்போம். மது அருந்துவதை கம்ப்ளீட்டாக நிறுத்துவோம். எனக்கு யாருக்கும் அளவுகோல்லாம் தெரியாது, நான் கொஞ்சமாக குடிக்கிறேன், சோஷியல் ட்ரிங்கர், அதெல்லாம் வேண்டாம், விட்டுடுங்க. கண்டிப்பாக ஆல்கஹாலுக்கு நோ சொல்லிடுங்க. அது ஃபர்ஸ்ட் விஷயம். இதை ரோபோ சங்கரே அவரோட கடைசி பதிவு ஒன்றுல ஒரு அட்வைஸா எல்லாருக்கும் சொல்றாரு. அதை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க மனசு மாறிடுவீங்க. இந்த சோசியல் ட்ரிங்கர்னு நம்ம ஒன்று பழகிடுறோம். அது பழகி என்ன பண்றோம், அந்த ட்ரிங்க்ல அடிக்ட் ஆயிடுறோம். அப்படி அடிக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும், கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அது இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது. அந்த மாதிரி அடிக்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுடைய உடம்புல உள்ள ஆர்கன்ஸ் நமக்கு தெரியாம செயலிழந்து போனதுக்கு அப்புறம் தான் அதை நினைச்சு நம்ம ஃபீல் பண்ண போறோம். அடுத்த ஏ ஃபார் ஆக்டிவ். நீங்க ஜிம்முக்கு போகணும்னு அவசியம் இல்லை, கண்டினியூஸா டெய்லியும் சைக்கிளிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு வகையில ஆக்டிவா இருங்க. உக்காந்துக்கிட்டு, படுத்துட்டு, சாப்பிட்டு, தூங்கிட்டு இது மட்டுமே பண்ணாம ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாடுங்க, இல்ல சைக்கிள் ஓட்டுங்க, இல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடந்துகிட்டே இருங்க. உங்க ஆபீஸ் பக்கத்துலயே ஒரு 20 மினிட்ஸ், ½ hour டிஸ்டன்ஸ்ல இருக்கா, நடந்து போங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில ஆக்டிவா வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒரு 20 நிமிஷம் வேர்த்து கொட்டுற அளவுக்கு நீங்க ஹெவியா ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா அதுவும் நல்லதுதான். பட் கண்டிப்பா ஆக்டிவான லைஃப் ஸ்டைல் ஈரலோட ஹெல்த்துக்கு மட்டும் இல்லைங்க, உங்க ஓவரால் ஹெல்த் எல்லா உறுப்புகளுக்குமே அது ஹெல்த்தியான ஹேபிட். இது ஏன் சொல்றேன்னா, இந்த ஃபேட்டி லிவர்னு சொல்றது ஆல்கஹால் மட்டுமா காரணம் கிடையாது. அதை தவிர நான் ஆல்கஹாலிக் ரீசன்ஸும் இருக்கு. நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவோம். அதுக்கு மெயினா அவங்க சொல்ற ரீசன்ஸ் நம்மளுடைய வாழ்க்கை முறை, உணவு முறை. ஸோ ஆக்டிவா இருங்க, கண்டிப்பா நீங்க ஹெல்த்தியா இருப்பீங்க. அடுத்து முக்கியமானது பி ஃபார் பிளட். இந்த பிளட்னு ஒன்னே 3 விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் பிளட் இன்வெஸ்டிகேஷன், அதாவது ரத்த டெஸ்ட்.
இப்போ நம்ம காமால வந்துருச்சுன்னா எல்லாரும் என்ன பண்ணுவோம், டாக்டர் கிட்ட வருவோம். சில பேர் அதுக்கு முன்னாடி நாட்டு மருந்து வாங்கி போடுறது, இல்ல டெஸ்ட் எடுக்கணும்னு வந்தா அந்த காமாலோட அளவு பிலிருபின் மட்டும் தான் எடுப்போம். அதை தாண்டி நம்ம எதுவும் எடுக்க மாட்டோம். நிறைய மாத்திரை அதுக்குள்ள நம்ம வாங்கி போட ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதெல்லாம் பண்ணாம, அதாவது தேவையான மருந்துகள் போட தான் செய்யணும். நாட்டு மருந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. என்ன இன்வெஸ்டிகேஷன், அதாவது காமாலை அளவையும் தாண்டி அது லிவர் என்சைம்ஸ், லிவரோட செயல்பாடை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பிடிபிடிடி, அந்த ரத்த உறையிற தன்மை, அந்த டெஸ்ட், என்ன காரணம், ஹெப்பாட்டிட்டிஸ் ஏவா பியா இல்ல அல்ட்ராசவுண்ட் அப்டமன்ல லிவர் எப்படி இருக்கு, இது எல்லாம் பார்க்கணும். அந்த காரணத்தை பொறுத்து தான் நம்ம ட்ரீட்மெண்ட். ஸோ முக்கியமா இந்த பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஸ்டார்டிங்லயும் சரி, ஃபாலோ அப்பும் சரி, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த பிளட் வந்து பாத்தீங்கன்னா சில ஹெப்பாட்டிட்டிஸ், அது ஹெப்பாட்டிட்டிஸ் பி சி இதெல்லாம் வந்து ரத்தத்தினால பரவும். அதாவது இப்போ ஒரு ஹாஸ்டல்லையோ இல்ல பசங்க 2-3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரே ரேசர் யூஸ் பண்றது, இல்ல நம்ம லேப்ல வேலை செய்யறவங்க ஏற்கனவே ஒரு ஹெப்பாட்டிட்டிஸ் பி இருக்கிறவங்கள பிக் பண்ணிட்டு அதை நீர் வந்து இவங்களையும் பிக் பண்ணுது, இந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி ஹெப்பாட்டிட்டிஸ் பரவும். ஸோ அதுலலாம் ரொம்ப உஷாரா இருக்கணும். கடைசியா ப்ளீடிங். இப்ப நான் கடைசியா சொன்ன ரோபோசங்கருக்கு அவர் கடைசியான காம்ப்ளிகேஷன் வச்சு ப்ளீடிங் ஆகி தான் அவர் இறந்தார். ஸோ கோகுலோபதின்னு சொல்லுவோம். லிவர்ல விட்டமின் கே அப்புறம் மற்ற கோகுலன்ஸ், அதாவது ரத்தம் உடையறதுக்கான சில விஷயங்கள்லாம் இருக்கு. அது லிவர் செயலிழக்கும் போது அது ஒழுங்கா செயல்படாது. அப்பவே இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும். ஸோ இப்போ ஜாண்டிஸ் யாராவது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, மைல்டா தான் இருக்குனாலுமே அந்த விஷயத்த நீங்க கவனமா பார்க்கணும். உங்க மோஷன்ல லைட்டா கருப்பா தெரிஞ்சாலோ இல்ல உங்களுடைய வாந்தியில ஏதாவது லைட்டா ரெட்னஸ் இருந்தாலோ உடனடியா நீங்க டாக்டர் கிட்ட போய் உஷாராயிடணும். அடுத்து சி ஃபார் கார்போஹைட்ரேட். இதை நம்ம கம்மி பண்ணியே ஆகணும் டயட்ல. நம்ம கார்போஹைட்ரேட் அதிகமாக அதை மெட்டபலைஸ் பண்ண முடியாம அது ஃபேட்டா மாதிரி லிவர்ல தங்கிடுது. அதுதான் ஃபேட்டி லிவர். ஸோ நம்ம காலையில மதியம் லைட்டா எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு 6 மணிக்கு மேல கார்போஹைட்ரேட் எடுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இவருடைய டெத்துல நாம நிறைய பயந்துருக்கோம். ஆனா இன்னுமே அவேர்னஸ் ஃபுல்லா கிரியேட் ஆகணும். நான் சொன்ன ABC, நோ ஆல்கஹால், ஆக்டிவா இருங்க, பிளட் இன்வெஸ்டிகேஷன் கரெக்டா எடுத்துக்கோங்க. ஏதாவது மார்னிங் சைன்ஸ், அதாவது ப்ளீடிங் ஏதாவது இருக்கிறவங்க, ஆல்ரெடி லிவர் ப்ராப்ளம் இருக்கவங்க உஷாராயிக்கோங்க. அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட் டயட்டை கம்மி பண்ணுங்க. இது எல்லாம் பண்ணீங்கன்னா உங்க லிவரும் ஹெல்த்தியா இருக்கும், உங்க எல்லா ஆர்கன்ஸும் ஹெல்த்தியா இருக்கும், நீங்களே ஓவராலா ஹெல்த்தியா ஹாப்பியா இருப்பீங்க.